உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு மாறி வந்து மிஷினுக்கு பூஜை மட்டும் தான் போட முடியும். வர்க்க ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் விட்டுருவாங்க. கம்பெனிக்கு லீவ் விட போறாங்களா? என்னமா சொல்றீங்க? எதுக்கு லீவ் விடுவாங்க? என்ன நடக்க போகுது? அரவிந்த், வெயிட் அண்ட் see. சிஸ்டர், உங்களுடைய அமானுஷ்யமான இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னவோ ஒரு பயங்கரம் இருக்குதுன்னு தெரியுது சிஸ்டர். ஆனா என்னன்னு தான் தெரியல. பாவம் மாறி. இதுக்கு ஒரு அமானுஷ்யம் அல்ல சிரிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க வெண்ணிலா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். மிஷின் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நான் மில்லுக்கு போய் பார்த்துட்டு தான் வரேன் மேடம். மெஷின் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க வந்ததும் பூஜையை போட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மேடம். ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மிஷின்ஸ்ல வர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 15% யூனிட்ட நெருங்கிட்டோம். இப்ப புது மிஷின்லயும் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா புதுசா வேலைக்கு ஆட்களை எடுத்து ஓவர் டைம் பண்ணிட்டு சொன்ன தேதியில ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். சந்தோஷம் வெண்ணிலா. ஒரு நிமிஷம், இந்தாங்க புடிங்க. என்னது மேடம்? இது ஹஸ்பண்ட் சார் போன். இதுல சவுண்ட் சரியா கேட்கலன்னு சொன்னாரு. நீங்க எதுனா கடையில கொடுத்து சரி பண்ணி வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு மேடம். நான் கொடுத்து சரி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா மில்லுக்கு வந்துடுறேன். நீங்க செல்போனை சரி பண்ண கொடுத்துட்டு மில்லுக்கு வந்துருங்க. சரிங்க மேடம். வாங்க, கார்ல உங்களை போற வழியில இறக்கி விட்டுறேன். பரவாயில்ல மேடம், நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி வாங்க சார், சொல்லுங்க. இல்ல போனு செகண்ட்ஸ்ல வேணுமா, புதுசா பாக்குறீங்களா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்க போனு, அதுல பிரச்சனை, ஓபன் பண்ண முடியல. சைமன், இது என்னன்னு பாரு. சரிங்கண்ணா. வா, இது என் தெரிஞ்சவங்களோட போன், ஓபன் பண்ண முடியல, ஓபன் பண்ணி கொடுங்க. சரிங்கண்ணா, கொடுங்க. இந்தாங்கண்ணே சிம். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க போனா? ஆமாப்பா, இது என் தெரிஞ்சவங்களோட போன் தான். ஏன் அப்படி கேக்குற? இல்லண்ணே, போன்ல ஃபாரினர் போட்டோ இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவரோட போன்னு சொல்றீங்க. எங்க அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. பேரு என்னண்ணே முழிக்கிறீங்க? பேரு தெரியாதா? இது என்ன திருட்டு போனா? அப்ப நான் காலேஜ்ல செக்யூரிட்டி வேலை பாக்குறேன்ப்பா. என்னைய போய் சந்தேகப்படுற? அந்த வெள்ளக்காரன் பேரு வாயிலே வர மாட்டேங்குது, அதான் யோசனையா இருக்கு. சொல்லுங்க மேடம். போன் ரிப்பேர் பண்ணனும். இந்த பொண்ணு நம்மள பார்த்தா சிக்கலாயிடுமே, மாட்டிப்போமே. இவ போற வரைக்கும் அவ கண்ணில் படக்கூடாது. சைமன், மேடம் இதை என்னன்னு பாருங்க. சரிங்கண்ணா. ஹலோ, சொல்லுங்க மேடம். இந்த போன்ல சவுண்ட் பிரச்சனை. ஓகே, சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து செக் பண்ணுங்க. கொடுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், ஸ்பீக்கர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நான் ஓபன் பண்ணி பார்த்து வைக்கிறேன், நீங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சரி. போயிட்டா. என்னப்பா, போன் ரெடி ஆயிடுச்சா? இப்போதைக்கு முடியாதுண்ணே, ஓபன் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கா? ஏன்பா இன்னைக்கு கிடைக்காதா? ஆனா இன்னைக்கு முடியாதுண்ணே, வேலை நிறைய இருக்குண்ணே. சரிப்பா, நீ லாக் ஓபன் பண்ணி வை, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். பிளான் என்னன்னு சொல்லாம அம்மா வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னே தெரியலையே. இவனுங்க வேற தடபுடலா பூஜைக்கு ஏற்பாடு வேற பண்றானுங்க. இப்போ என்ன பண்றது? சரி யோ, இனியா ஃபோன் பேசிட்டு இருக்க? சார், எல்லாமே ரெடியா இருக்கு சார். மாரி மேடம் வந்து பூஜை செஞ்சு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஒர்க்க முடிச்சிடலாம் சார்.
நான் மேடம் கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, நீ வா. ஓகே சார். மாறு மேடம் வந்துட்டாங்கப்பா. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்கண்ணே. மாறி வந்துட்டா அடுத்து என்ன நடக்க போகுது? ஒர்க்கை எப்படி அம்மா ஸ்டாப் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. வாங்கோமா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தேவி அம்மா, சமயபுரம் மாரியம்மா, எந்த தடங்களும் இல்லாம இந்த மிஷன் நல்லபடியா ஓடணும். நான் ஒத்துக்கிட்ட மாதிரி 31 நாள்ல ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும். கம்பெனிக்கு நல்ல லாபத்தையும் பேரையும் புகழையும் நீதாமா கொடுக்கணும். மிஷினை ஆன் பண்ணலாமா? மேடம் உங்க கையால் ஆன் பண்ணுங்க மேடம். சரி. யோ தள்ளுங்கயா. என்னையா போலீஸ் வந்திருக்கு? மேடம். அப்பா எனக்கும் தெரியல. மேடம், உங்க கம்பெனில பாம்பு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு போன் வந்திருக்கு. சார் ஆமா, என்ன சார் இது? நாங்க சோதனை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வீட்ல இருந்துகிட்டே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. மேடம், நீங்க சொல்றீங்கன்னு நான் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை தகவல் உண்மையா இருந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகி உயிர் பலியாகிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும். எங்களோட தொழில் விரோதிகள் நிறைய பேர் இருக்காங்க. எங்க வளர்ச்சியை பொறுத்துக்காம அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கதான் இப்படி தப்பான தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஐ எம் சாரி மேடம். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க சோதனை போட்டு தான் தீருவோம். தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. 1 ஹவர்ல சோதனை போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரும் வெளியே போங்க. அது இல்ல சார். போங்க. வந்துருங்கண்ணே. சரி வாங்க வாங்க, வெளியே போயிடலாம். ஏய், சீக்கிரம் போங்க சார் நீங்களும் போங்க. சரிங்க சார். வந்துருங்க. சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். மேடம், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். சரி பாருங்க. ஸ்குவாட் செக் பண்ணுங்க சார். எஸ் சார். பயமா இருக்குக்கா. சொல்றாங்க, என்னதான் பண்றதுன்னே தெரியல. போங்க, வேலை பாக்குறதுக்கு வேலை பாக்குறதுக்கு ரொம்ப செய்யறது குடும்பத்துக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.